இன்னைக்கு ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? நம்ம தனுஷ் அண்ணாவோட இட்லி கடை படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சை வந்துட்டு வர செப்டம்பர் 14 நடத்த போறாங்க. இந்த ஆடியோ லான்ச் எப்படி இருக்க போகுது, நம்ம தனுஷ் அண்ணாவோட ஸ்பீச்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். இந்த படமும் அக்டோபர் 1 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த இட்லி கடை படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கவின் அண்ணா நடிக்கிற கிஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 9 சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கிஸ் படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம கவின் அண்ணாவோட இந்த கிஸ் படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இருக்கார்ல, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ரவி அண்ணா இருக்கார்ல, அவரு இப்போது நம்ம யோகி பாபு அண்ணாவோட சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தையுமே நம்ம ரவி அண்ணா தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து நடிக்கிறாரு ஹீரோவா. இப்போ என்ன நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ப்ரொமோ வீடியோ இல்லைன்னா டீசர் மாதிரி ஒரு குட்டி வீடியோ வர செப்டம்பர் 10 நம்ம ரவி அண்ணாவோட பர்த்டே ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட சக்தி திருமகன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செம்மையாக வேறு லெவலில் செம்மையாக வந்துருக்கு. இந்த சக்தி திருமகன் படத்துக்கு U/A சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும், இந்த படம் வந்துட்டு வர செப்டம்பர் 19 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கான டேரக்டர் அந்த மாதிரி அவர் லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ணியிருந்த அருவி அதுக்கப்புறமா வால் படங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக அவர் டைரக்ட் பண்ணுற சக்தி திருமகன் படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட 25வது திரைப்படம். ஸோ இந்த சக்தி திருமகன் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.